Hello beauties, welcome to Prajna's Corner. So இந்த வருஷ தீபாவளிக்கு உண்டான செகண்ட் லுக் இதுதான். ஸோ வித்தின் 10 மினிட்ஸில் இந்த பியூட்டிஃபுல்லான லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லுக் வந்து ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாகவும் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியும் ரொம்பவே கிளாம் லுக்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் லுக் வந்து பிகினர்ஸ்க்குமே ரொம்பவே அச்சீவபிளாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் அ ஸ்டெப் ஒன்னாக நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னோட டெர்மாக்கோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தென் ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். டாட் அண்ட் கீயோடது சேம் டாட் அண்ட் கீயோட ஒரு மாய்ஸ்சரைசர் க்ளோ மாய்ஸ்சரைசர் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஆல் ஓவர் ஃபேஸ். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அண்ட் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா செட்டில் ஆகும். தென் இந்த எர்த் ரிதமோட ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதில் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது ரிலேட்டடாக உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் கன்சீல் மட்டும்தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி எந்த ஃபவுண்டேஷனும் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் கன்சீலர் வந்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் அப்ளை பண்ணி ட்ரையாங்கிள் பஃப் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் அப்படிங்கிறது அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணிடணும், இல்லைனா பிளெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய இருந்துச்சு எனக்கு இந்த ஏரியாவில். அதெல்லாம் சூப்பராகவே வந்து கவர் பண்ணியிருக்கு. தென் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் வந்து நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம வந்து கன்சீலர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கோம், ஃபவுண்டேஷன் எதுவும் அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் உங்களோட ஃபேஸுக்கு நல்லாவே ஒரு க்ளோ கொடுக்கணும் அப்படின்னா இந்த பவுடர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சாய்ஸு. அண்ட் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு ஐப்ரோ டிஃபைனர் எடுத்திருக்கேன் விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் ப்ரௌன். ஸோ அதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை வந்து நல்லாவே டிஃபைனிங்காக ஃபில் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேண்டியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே ஒரு ஸ்பூலி அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு நான் வந்து கோம் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது. தென் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேலட்டில் இருக்கிற ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸ் லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து டிஃபைன் பண்ணிக்கிறதுக்காக அப்புறம் அதை விட கொஞ்சம் லைட்டராக இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய லிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து ஒரு ஐஷேடோ போட்ட மாதிரி இருக்கும், போடாத மாதிரியும் இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். அண்ட் இது வந்து ஃபெஸ்டிவ் லுக் அப்படிங்கிறதுனால அதிலே இருக்கிற ஒரு கோல்டன் ஷேட் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் உங்கள் ஐஸ் வந்து ரொம்பவே டிஃபைன்டாகவும் ரொம்ப பெருசாக அழகாகவும் தெரியும். லிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ரெனி காஸ்மெட்டிக்ஸோட மிட் நைட் காஜல் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இந்த லுக்குக்கு எந்த ஐலைனர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஒரே காஜல் ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டவுன் பாட்டர் லைன் அண்ட் அப்பர் லேஷ் லைன்லேயும் நான் வந்து சேம் காஜலை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ சைட்ஸில் மட்டும் அவுட்டர் வீயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தென் அதை வந்து என்னோடய அப்பர் லிட்டோட மெர்ஜ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஐஸ் வந்து நல்லா பெருசாக அழகாக தெரியும். ஒய் பர்டிகுலர்லி இந்த காஜல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் பே ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் அ நைஸ் டெக்ஸ்சர். அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து மேபிலின் சென்சேஷனலோட ஸ்கை ஹை அப்படிங்கிற மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த பியூட்டிஃபுல் மஸ்காரா. லேஷஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் லேஷஸு. நம்ம வந்து இன்றைக்கி ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியான மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து இப்போ எடுத்துருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா நைக்காவோட கெட் சீக்கி அப்படிங்கிற ஒரு ப்ளஷ் ஸ்டிக்கு தான்.
ஸோ இது வந்து ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளோட அப்ளிகேஷனுக்கும் அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கும் இருக்க போகுது. ஸோ நான் அதை தான் வந்து என்னோடய நோஸில் சீக்ஸில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷையே நான் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே நேச்சுரலான ஒரு ஃப்ளஷி லுக்கை தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. பவுடர் ப்ளஷஸ் அண்டு லிக்விட் ப்ளஷஸை வந்து வச்சு ஒர்க் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாய்ஸ். தென் கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங். ஸோ இதுக்கு வந்து ஒரே ப்ராடக்ட்டு தான் ப்ளூ ஹெவன்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டோரிங் ஸ்டிக் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நோஸ்லேயும் சைட்ஸ்லேயும் வந்து கான்டோர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு ஹைலைட்டரையே யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்க போகிறேன் ஹை பாயிண்ட்ஸில். நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் போகும்போது அதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்டு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிற எந்த விதமான பயமும் இருக்காது. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நோஸ் வந்து ஷார்ப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக காமிக்கலாமே அப்படின்ட்டு தான் நான் இந்த நோஸ் கான்டரை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆஸ் எக்ஸ்பெக்டட் என்னோடய நோஸ் வந்து ரொம்பவே டிஃபைண்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற கலர் பே ஆஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த ஹைலைட்டர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இட்ஸ் கிளைட் லைக் அ பட்டர். ஸோ அதனாலே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவோட ஹீரோ ப்ராடக்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். விச் இஸ் மேபிளின் சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து லிப் கிரையான் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லிப் கிரையான். இப்போ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரைட்டரான ஒரு லிப்ஸ்டிக்கோ ஒரு லிப் கிரையானோ நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்பவே லுக்கை வந்து டிஃபைண்டாக காமிக்கும். ஒரு பளிச்சுன்னு ஒரு லுக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு லுக்கை வந்து இந்த கலர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ என்னோடய லுக் முடிஞ்சிச்சு. பொட்டு வச்சு இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். தென் NYBேவோட இந்த மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ அதை வச்சு இன்னும் கிளாமை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சூப்பர்பான மேக்கப் லுக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் வித்தின் 10 minutes. ஆக்சுவலாக ஃபெஸ்டிவ் டைம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். வேலையே இல்லைனாலும் பட்டாசு வெடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த டைமில் கண்ணாடி முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி குயிக்காகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் மேக்கப் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த லுக் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிரச்சனஸ்கான சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அது ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எனக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.